ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எவ்வளோ நெருக்கத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் நெருக்கம் எப்போது மாறும்? என் கண்ணீர் எப்போது மாறும்? இந்த பாடுகளும் உபத்திரவங்களும் என் வாழ்க்கையை விட்டு நீங்காதா? ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியை நான் காண மாட்டேனா என்று சொல்லி நீங்கள் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கலாம். ஏன் தான் இந்த உலகத்தில் நான் பிறந்தேனோ என்று சொல்லி கூட நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுறாரு, மகனே மகளே, நீ பட்ட துன்பங்களுக்கு பதிலாக நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி வாசிக்கிறேன், கேளுங்க. மீகா 7:15. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு அடிமையாக அவர்களுக்கு வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு அப்படி ஒரு நெருக்கம் அங்கு கடந்து வந்தது. அந்த நெருக்கத்தின் மத்தியில் தேவனுடைய கரம் அவர்களோடு இருந்தபடியினால தேவன் எகிப்து தேசத்திலிருந்து கானானுக்கு அவர்களை அழைத்து செல்லுகிறதை பார்க்கிறோம். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா எகிப்தும் மாறப்போகிறது. உன்னுடைய நெருக்கம் மாறப்போகிறது. உன் வேதனை மாறப்போகிறது. அவர்களை அழைத்து கொண்டு வரும்போது எத்தனை அற்புதங்களை தேவன் செய்தாரோ அதைவிட மேலாக உன்னை அதிசயங்களை காண பண்ணி உன்னை நெருக்கத்தின் பாதையிலிருந்து ஒரு விசாலத்தின் பாதைக்குள்ளாய் ஆண்டவர் அழைத்து செல்ல போகிறார். இது நெருக்கமான இடுக்கமான பாதையாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலிருந்து, இந்த நொடிப்பொழுதிலிருந்து ஒரு விசாலத்தின் பாதையை உங்களுக்கு திறக்கிறார். ஒரு அடிமைத்தன வாழ்க்கையை விட்டு ஆண்டவர் சுதந்திரமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் பிரவேசிக்கும்படியான காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த போகிறார். பிரியமான சகோதரனே சகோதரியே, வியாதிங்கிற ஒரு அடிமைத்தனமாக இருக்கலாம், கடன் என்கிற அடிமைத்தனமாக இருக்கலாம், பிரச்சனைகள் போராட்டங்கள் என்கிற அடிமைத்தனமாக இருக்கலாம். ஏதோ ஒரு அடிமைத்தனம் உன்னுடைய வாழ்க்கையில் காணப்படலாம். இன்றைக்கு அந்த அடிமைத்தனத்திலிருந்து தேவன் உனக்கு விடுதலை கொடுத்து உன்னை பெரிய பெரிய அதிசயங்களை காணும்படியான காரியங்களை தேவன் செயல்படுத்த போகிறார். உன்னை அதிசயங்களை காண பண்ண போகிறார். பயப்படாதீங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அடிமைத்தன நுகங்களும் முறிக்கப்பட்டு இவர்கள் அதிசயத்தின் பாதை வழியாய் நீர் நடத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. நான் உன்னை அதிசயங்களை காணப்படணும்னு சொன்ன வார்த்தையின்படி உடைய வாழ்க்கையில் அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கட்டும் சுவாமி. அப்பா, இந்த நாளில் தகப்பனே, பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை என்று சொன்னது போல ஆண்டவரே, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பலவீனத்தின் ஆவிகள், சோர்வின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இப்போது வெளியேறி போகும்படியாய் ஜெபிக்கிறேசப்பா. இந்த நாளிலே இவர்கள் அதிசயங்களை காணும்படியாக இவருடைய கண்கள் திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த நாளில் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேசப்பா. நான் நேற்று விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் பெரிய காரியங்களை செய்து கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.